Hi friends, இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரு MI 32 inch டிஸ்பிளே ப்ரோக்கனுக்கு நம்ம வந்து பேனல் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் டைரெக்டாக நம்ம பேனல் தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அதனால் இதில் ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. அதனால் டைரெக்டாகவே நம்ம பேனல் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். உடைங்க, ஆனால் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் காட்டி உடச்சி கீது எங்கேயாச்சும் கைக்கு இது டேமேஜ் பண்ணிக்காதீங்க. ரொம்ப டேமேஜ் பண்ணி கொடுத்துருக்காரு. வாங்க நம்ம இதுக்கு புது பேனல் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம போடக்கூடிய பேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் MI டிவியில் வந்து இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் பேனல் வந்து நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் என்ன பேனல் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய பேனல் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். நம்ம வழக்கமாக சொல்லக்கூடியது தான். இதில் வந்து பவர் சப்ளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா DC வோல்டேஜ் நிற்கும். தெரியாமல் இந்த டோரை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டாம். ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா பவர் சப்ளை ரிமூவ் பண்ணதுக்கு பிறகு இந்த கெப்பாசிட்டியில் இருக்கக்கூடிய லோடை ப்ராப்பராக டிஸ்சார்ஜ் பண்ணல அப்படின்னா கையில் வந்து கரண்ட் வரக்கு வாய்ப்பு அதிகங்க. இது வந்து இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் ஏரியா, இந்த சைடு வந்து கோல்டு ஏரியா. இந்த போர்ட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த ஹாட் ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எங்கே கையை வச்சிங்க அப்படின்னாலும் ஷாக் அடிக்கிறக்கு வாய்ப்பு அதிகம். கோல்டு ஏரியாவில் நீங்கள் 12 வோல்ட் தான் வரும். அங்கேயுமே சில சமயங்களில் ஏதாச்சும் காம்பனண்ட் ஃபெயிலியராக இருந்துச்சு அப்படின்னா பவர் சப்ளை வரக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் தயவு செஞ்சு ட்ரை பண்ண வேண்டாம். இதில் வந்து இதனோட ஸ்க்ரூஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதனோட பேக் டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சென்சார் யூனிட்டு, சென்சாரு, ஸ்பீக்கர் ஒயருங்க. அடுத்தது இதனோட பேக்லைட் கனெக்ஷன் வந்து இந்த இடத்துல இருக்குது. இது வந்து ஒரு காம்போ போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் சப்ளை ப்ளஸ் வந்து மதர் போர்ட் செக்ஷன் ரெண்டுமே வந்து நம்மளுக்கு ஒரே இதில் வந்து வந்துடும். அதே மாதிரி இதில் போட்டிருக்கக்கூடிய பேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் காஃப் பேனல் போட்டிருக்காங்க. நம்ம இதே மாடலுக்கு வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய சிங்கிள் காஃப் பேனலை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அந்த மாதிரி மாற்றுறப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த LEDs கேபிளோட கனெக்டரும் வந்து மாற்றணும். அதுவும் நம்ம இப்போ செட்டாக மாற்ற போகிறோம். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். நம்ம இது எதுக்காக போடுறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு டிவி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் புது டிவி எடுக்கிறத வந்து ஒரு இது இல்லை. இப்போ இந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறதுக்காகக்கூடிய காஸ்ட் வந்து நீங்கள் புதுசு எடுக்கிறதுலேருந்து ரொம்ப கம்மியாக தான் வரும். அதனால தான் நாங்கள் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டிவி வந்து நம்ம, ஏன்னா இதில் போர்டு எல்லாமே வந்து நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது. ப்ளஸ் வந்து ஸ்பீக்கர், பேக் லைட் எல்லாமே நல்லா இருக்கிறப்ப நீங்கள் வந்து ஒரு டிவியை வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வேறு டிவி எடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு கஸ்டமராக வந்து லாஸ் ஆகுறீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் இந்த டிவி வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு போட்டீங்க அப்படின்னா ரொம்ப மினிமம் ரேட் எடுத்து எடுப்பாங்க. ஏன்னா இதுக்கு மறுபடியும் செலவு பண்ணி தான் அவங்க சேல் பண்ண முடியும். அதனால் வந்து அவங்க ரொம்ப மினிமம் ரேட் எடுத்து எடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் இதுக்கு பேனல் ரீப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆகக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் புது டிவி எடுக்கிறதுல கண்டிப்பாக பாதி ரேட்டில் வந்து இது ரெடி பண்ண முடியும். அதே மாதிரி எங்கிட்ட ரேட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் கமெண்டில் கேட்டிங்கனாலும் சொல்ல மாட்டேன். ஏன்னா டெக்னீஷியன் நிறையா பிரச்சனை இருக்குது. ஏன்னா நாங்கள் ஒரு பக்கம் ஸ்பேர் எடுப்போம், இன்னொரு டெக்னீஷியன் வேறு ஒரு பக்கம் எடுப்பார். நம்ம சொல்கிறத வச்சுட்டு போய் அங்கே பிரச்சனை பண்ணுறீங்க. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு செட் ஆகிறது இல்லை. அதனால் நீங்கள் எங்கே ரேட் கேட்டிங்க அப்படின்னாலும் ரேட் கொடுக்க மாட்டேன். கமெண்டில் கேட்டிங்கனாலும் சரி, எங்ககிட்ட டிவி வந்துச்சுன்னா மட்டும்தான் நாங்கள் பார்த்ததுக்கப்புறம் மட்டுமே இதுக்குண்டான ரேட் வந்து நம்ம கொடுக்க முடியும். வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் முடிஞ்சால் செக் பண்ணிவிட்டு சொல்லுவேன். அதுவுமே வந்து கன்ஃபார்மாக ரேட் நான் கரெக்டாக சொல்ல முடியாது. அப்ராக்சிமேட் வேல்யூ மட்டும்தான் நான் சொல்ல முடியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எங்கிட்ட வந்து இதுக்கு ரேட் வந்து கேட்காதீங்க. இப்போ இதுக்கு நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டூல் பார்த்தீங்கன்னா இந்த டூல் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து இந்த இடத்துல வந்து காடி ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாவே ஓப்பன் ஆகும். பட் ஆனால் இந்த இடத்துல எல்லாம் வந்து ஸ்க்ரூ டைப் கிடையாது, எல்லாமே வந்து காடி. அதனால் வந்து இந்த ஓப்பனர் வச்சு தான் நம்ம ஓப்பன் பண்ணி ஆகணும். இது உடஞ்ச பேனல் அப்படிங்கிறனால நான் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. பேக் லைட்டுக்காக கழட்டுறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப சேஃபாக தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். அதே மாதிரி இதில் வந்து சைடு காஃப் வருது. அதனால் இந்த இடத்துல எல்லாம் ஓப்பன் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும்.
நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கஸ்டமர் உடைச்ச இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பேனல் தான் கஸ்டமர் வந்து உடைச்சிருக்காரு. அதனால் ஜஸ்ட்டு நம்ம இந்த பேனலை வந்து ரிமூவ் பண்ணுறோம். இது ரிமூவ் பண்ணியாச்சு. இதை எடுத்துட்டு நம்ம வந்து இதுக்கு பதிலாக புதுசு வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷீட்டெல்லாம் எதுவுமே வந்து டேமேஜ் ஆகலை. இன்கேஸ் இது டேமேஜ் ஆகிருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம இந்த ஷீட்டையுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் வேறு புதுசு ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் போடணும். இப்போ இந்த சீட் எதுவுமே டேமேஜ் ஆகாதனால நம்ம இதுக்கு வந்து பேனல் மட்டும் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் நம்ம போடக்கூடிய பேனல் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே சிங்கிள் காஃப் பேனல். இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய பேனல் வந்து நம்ம இதில் போடுறோம். இது எல்லாமே காடி மேக்ஸிமம் எல்லாமே வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக ஃபிட் ஆகும். ஏன்னா சேம் அதே பிராண்டோட இது தான் போடுறோம். அதனால் காடி எல்லாமே மேட்ச் ஆகும். இப்போ நம்ம புது பேனல் போடுறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதனோட பார்கோடு வந்து தெளிவாக வந்துடும். இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஷீட் வந்து கம்பல்சரி ரிமூவ் பண்ணணும். நீங்கள் இன்கேஸ் புது டிவியே பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் இந்த பேப்பர் ரிமூவ் பண்ணாமல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பேனல் சைடு கம்ப்ளைண்ட் வந்து அதிகமாக வருது. அதனால் வந்து டெமோக்கு வர டெக்னீஷியன் யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட சொல்லி இந்த பேப்பரை வந்து ரிமூவ் பண்ண சொல்லுங்கள். இது நாங்கள் வந்து பேக் பண்ணி முடிக்க வரைக்கும் ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக இதை எடுத்து இந்த மாதிரி மடித்து விட்டுருவோம். மறுபடியும் பேக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது கம்பல்சரி வந்து இதனோட பேப்பரை வந்து ரிமூவ் பண்ண சொல்லி தான் கொடுப்போம். ஜஸ்ட் அவ்வளோதான். ஃபிட் பண்ணியாச்சு. பேனல் ஃபிட் பண்ணுறப்போ இந்த கார்னர் 4 கார்னரும் கரெக்டாக எக்ஸாக்டாக கோந்துருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம செக் பண்ணியாச்சு. ஜஸ்ட் இதனோட மேல் பீடிங் வந்து ஃபிட் பண்ணுறோம். இந்த பேனல் எல்லாமே வந்து எங்ககிட்ட வந்து ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 1 hour உங்கள்கிட்ட கையோட வந்து ரெடி பண்ணி வாங்கிட்டு போய்க்கலாம். நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னாலும் இன்கேஸ் டிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்னா கொரியர் கொடுத்தீங்க அப்படின்னாலும் மேக்ஸிமம் நீங்கள் இந்த சேம் டேஸ் இன்றைக்கி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங் எனக்கு இன்றைக்கி ரிசீவ் ஆகுது அப்படின்னா மெட்டீரியல் இன்றைக்கி ரிசீவ் ஆகுது அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து சேம் அதே அன்றைக்கி ஈவினிங் வந்து மேக்ஸிமம் வந்து டிஸ்பேச் கொடுத்துருப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி பேனல் இப்போ லேட்டஸ்ட்டு பேனல் போடுறதுனால இதுக்கு வந்து இந்த எல்இடிஎஸ் கேபிளும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். இப்போ ஜஸ்ட் வந்து நான் இந்த எல்இடிஎஸ் கேபிள் இன்சர்ட் பண்ணுறேன். இந்த எல்இடிஎஸ் கேபிள் போட்டாச்சு. இப்போ நம்ம ஜஸ்ட்டு வந்து இதை பவர் ஆன் பண்ணி பார்க்கணும் பேனல் எல்லாமே ஓகேவாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா இந்த போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஸ்க்ரூனோட சப்போர்ட், ஏன்னா பேக் டோர்னோட ஸ்க்ரூ சப்போர்ட்டில் தான் நிற்கிது. இதில் வந்து எந்த ஸ்க்ரூ சப்போர்ட் இல்லை அப்படிங்கிறதுனால நான் இதில் ஒரு ஸ்க்ரூ மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஜஸ்ட் இதை பவர் ஆன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து புது டிவி மாதிரியே கிடச்சிருச்சு. இதுக்காக நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் போடுறீங்க இல்லை புது டிவி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி புது டிவி எடுக்கிறீங்க அப்படின்னா அரௌண்ட் வந்து எம்ஐஏ எடுத்தீங்க அப்படின்னாலும் 12 to 13 ரூபா அல்லது 15 ரூபா வரைக்கும் வேரி ஆகிட்டு இருக்கு. 32 இன்ச்சு சேம் இதே இதுக்கு நீங்கள் டிஸ்பிளே மாற்றுறீங்க அப்படின்னா பாதிக்கும் கொஞ்சம் குறைவாக தான் ஆகும் பேனலோட ரேட்டு. அதனால் நியர்பை டெக்னீஷியன் முடிஞ்சால் காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அங்கே பண்ண முடியல அப்படிங்கிறாங்க, பேனல் அவைலபிள் இல்லை அப்படிங்கிறாங்க அப்படின்னா எங்களோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் இதனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்போம். ஃபஸ்ட்டு மாடல் நம்பர் எல்லாமே கேட்போம். நீங்கள் அதுவும் அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா நாங்கள் பார்த்துட்டு அவைலபிலிட்டி கன்ஃபார்ம் பண்ணோன்னா நீங்கள் அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த அன்றைக்கே சேம் டே நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் வாங்கிக்கலாம். இல்லை கொரியர் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த அன்னைக்கு ஈவினிங்குள்ளே நாங்கள் வந்து டிஸ்பேச் பண்ணிடுவோம். தேங்க்யூ. இது போன்ற வீடியோக்கள் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுக்கு இது ஃபினிஷிங் கண்டிஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ஃபைனலாக பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் காமிக்கிற பாருங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.